சொந்தங்களே, நாம் அனைவரையும் இணைக்கும் புன்னக வாழ்க்கை யூடியூப் சேனல் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நாம் காண இருப்பது ஒரு வேற லெவல் பார்க்குங்க. என்ன பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, காலநிலை பூங்கா, அதாவது இங்கிலீஷில் கிளைமேட் பார்க். நம்ம கிளைமேட்டு சீசனில் எங்கே போவோம், அதாவது சம்மர் சீசன் கிளைமேட்டுக்காக ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஊட்டி, கொடைக்கானல் இங்கெல்லாம் போவோம். இதெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு நம்ம சென்னையிலேயே, அதுவும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலேயே வேற லெவலில் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த வண்டி டூ வீலர் போகுது பார்த்தீங்களா, அது வந்து டூ வீலர் பார்க்கிங். நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த வழி நம்ம நடந்து வரவங்களுக்குலாம் இந்த வழி. இப்போ கார்லாம் போகுமா இந்த வழியை தான் போகணும். ஒரு கார் போகுது பாருங்க, அதாவது வெஹிக்கிள்லாம் வந்து இந்த என்ட்ரன்ஸில் போகணும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. உண்மையாலுமே பெரியவங்களுக்கு இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு. இது டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 9 o'clock வரைக்கும் இருக்குங்க. ஈவினிங் 5க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் வந்து 5லேருந்து 9 o'clock. ஓகேங்களா. இந்த பார்க்கு வேற லெவல் பார்க்கு. பாருங்க, நம்ம டூ வீலரில் வந்தோம்னா இங்கே தான் பார்க் பண்ணணும். டூ வீலர் பார்க்கிங் எவ்வளோ பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. இவ்வளோ பேர் வராங்கன்னா இது நல்லா இல்லாத பூங்கா இருக்கும். சூப்பரான பூங்கா. இது வந்து கார் பார்க்கிங். காருக்குன்னு தனியாக பார்க்கிங் அலாட்மெண்ட் தனித்தனியாக அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே நம்ம குழந்தைங்களாம் வந்துச்சுன்னா விளையாடுறதுக்கெலாம் எல்லாமே இருக்குதுங்க இங்கே. சூப்பராக நடந்து பெரியவங்கலாம் வாக்கிங்னா ஒரு காத்தோட்டமான இடம்னு சொல்லுவோம்ல, ஒரு வில்லேஜ் ஃபீலிங் வருதுன்னு சொல்லுவோம்ல, இந்த பூங்காவுக்கு போனோம்னா வந்துருங்க. செம்மையாக இருக்கும். இதுதான் அகழ்வாராய்ச்சி தொல்பொருள் விளக்க மையம். இந்த இடம் பக்கத்துலேயே அகழ்வாராய்ச்சிக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கியிருக்காங்க இதுலேயே. ஓகேங்களா. பாருங்க, நடந்து போகிறாங்க பாருங்க. வாக்கிங், ரெண்டு சைடுமே செடி. இது ஒரு ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ரெஸ்ட் ரூமு. லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாத்துக்கும் இருக்குங்க. இந்த டேங்க்லாம் வச்சுருக்காங்களா, இதுதான் ரெஸ்ட் ரூமு. சூப்பராக இருக்கும், க்ளீனாக இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து ட்ரிங்கிங் வாட்டரு. நம்ம தண்ணி எடுத்துகிட்டே போகலனாலும் சுத்திகரிக்கப்பட்ட, அதாவது மினரல் வாட்டருங்க. இது இங்கேயே வச்சு நீட்டாக கொடுக்குறாங்க. இந்த காலநிலை பூங்கா கிளைமேட் பார்க்கு. இந்த பார்க்கை பற்றி டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது பாருங்கள், படிச்சுக்கலாம். ஓகேங்களா. அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, சைனேஜ் வச்சுருப்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குங்களா. இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நம்ம அழகாக படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சைனேஜை பார்த்து கூட நம்ம போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு மான் இருக்கு பாருங்க, குட்டி மான் பெரிய மான், அதில் விளையாடுறாங்க. அது சைடுலேயே பார்த்தீங்கன்னா அழகான பூச்செடிகள், மகரந்த சேர்க்கையோட பூச்செடிகள். அப்படியே அந்த பூச்செடிக்கு நடுப்புறையே தான் நம்ம அழகாக வாக்கிங் பண்ணுவோம். எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்கா பாருங்கள். ஈவினிங் எடுத்திருக்கேன் ஷூட்டு, பக்காவாக இருக்கா. இது ரியலாங்க, இந்த எடிட்டிங் பண்ணல. அப்படியே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்கு தான். ஏன்னா எல்லாருமே இதுக்கு வரணும். இதுக்கு வந்து கட்டணம் எதுவும் இல்லைங்க, ஃப்ரீ தான் இந்த பார்க்கு. நம்ம கண்டிப்பாக அனைவரும் பயன்படுத்திக்கணும். பாருங்க, ஒரு கிளி இருக்குது பாருங்க. ஒரே கல்லில் சென்ற கிளி, ரெண்டு கிளி, ஒரு பெரிய கிளி ஒரு சின்ன கிளி, ஒரு பெரிய மான் ஒரு குட்டி மான். இதெல்லாம் ரெண்டு ரெண்டாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்களா. பூச்செடிலாம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பார்க்கறதுக்கே ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும். சூப்பராக வச்சுருக்காங்களா. பாருங்க, பச்சை பசுமையான செடிகள், கண்ணுக்கு குளிர்ச்சி, மனதுக்கு அமைதி. இங்கே வந்தாவே ஒரு நிம்மதி. பாருங்க, இந்த பூவோட கலரை பாருங்க, அப்படியே நம்ம மனசை சுன்றி இழுக்குதுங்களா. கிளி சத்தம் கேட்குதுங்களா, இதுதான் கிளிகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இந்த பூச்செடிலாம் பாருங்க,
சூப்பரா இருக்குங்களா? நம்ம நடந்து போற வழியில இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போலாங்க. பெரியவங்க கூட அழகா வாக்கிங் வரலாம். வாக்கிங் போறப்ப தண்ணி அங்கேயே இருக்கும். சப்போஸ் கால் வலிக்குதுன்னா அங்கங்க சேர்லாம் இருக்கும். நடக்க ரொம்ப முடியலன்னா ஓப்பன் தேட்டர் மாதிரி சேர்லாம் போட்டு நமக்கு உட்கார வச்சிருப்பாங்க. இது பாருங்க நத்தை, நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. பெரிய நத்தை ஒன்று, சின்ன நத்தை, அழகா இருக்குங்களா? இதுல எல்லாம் ஏறி குழந்தைங்க உட்கார வச்சு போட்டோ எடுப்பாங்க. அங்கங்க இதெல்லாம் ஃபுல்லா நடந்து போற இடங்க. பாத்தீங்க, நடந்து போற இடம் எல்லாம் வேற வேற இடம் தான் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்துருக்கோம். இதுல 3 வழியா போலாங்க. இதுக்கு வந்து உள்ள நுழையிற, இது உள்ள போறதுக்கு வெளியே வர்றதுக்கு 3 வழி இருக்குது. ஓகேங்களா? இப்ப பார்க்க போறது வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ள இருந்து வரலாங்க. மப்சல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, வெளியூருக்கு போற பஸ் 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தோம்னா எதிர்த்தாப்புல ஒரு கேட் இருக்கும். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அங்கே உள்ள இருக்கிறோம், நம்ம பார்க்குக்கு போகணும்னா நேரா அப்படியே வந்துடலாம். 6, 7க்கு நேரா பாருங்க, இந்த பாதை தான். அதுலேயுமே இந்த போர்டு இருக்கும், இதே மாதிரி இருக்கும், உள்ள வந்துடலாம். தெரியுதுங்களா? இந்த ஸ்டெப்ல ஏறி நம்ம அழகா பார்க்குக்கு மிடிலுக்கு வந்துருவோம். பார்க்கு மிடில் வந்துருவோம். பாருங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த வழியா வந்திருக்காங்க. இப்ப இந்த வழியா தான் வந்தோம்னா இதான் என்ட்ரன்ஸ். இதுல இந்த இடத்துல இருக்கும். நம்ம இப்ப வந்து லெஃப்ட்டும் போய்க்கலாம், ரைட்டும் போய்க்கலாம் இதுல இருந்து. ஓகேங்களா? எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. குழந்தைங்களாம் முடியாதாங்க பாருங்க, எவ்வளவு கிரீனா இருக்கு பாருங்க. எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க. அழகா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு, நம்ம நிம்மதியா. இப்போ குழந்தைங்களோட தான் வருவாங்க. வரவங்க எல்லாமே ஃபேமிலிஸ், டோட்டலா ஃபேமிலிஸ் தான். பாருங்க எவ்வளவு பேர் எல்லாம் வாக்கிங். ஓகேங்களா? பாருங்க, மரம் செடிகள்லாம் அவ்வளோ இருக்கும் பாருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு இங்கே தான் ஊட்டுவாங்க. ஐஸ்கிரீமை காமிச்சு, இங்கே பொம்மைகள்லாம் இருக்கும் பாருங்க. அங்கங்க அந்த குழந்தை மாதிரி இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அதெல்லாம் பாரு, அவங்க ஃபேமிலியோட வந்து காமிச்சு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து பாருங்க. இந்த குழந்தை ஏறி அந்த அதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ். புரியுதுங்களா? நல்ல சூப்பரான பாருங்க, குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி. புதிய விதமான ஒரு நட்டம். சூப்பரா இருக்கு பாருங்க இந்த குழந்தை. இது ஒரு பொம்மை அழகா செஞ்சிருக்காங்களா, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பாருங்க, விளையாடுறதுக்கெல்லாம் குழந்தை ஏறி உட்காந்து விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு அருமையான பிளேஸ் இது. இது பாத்தீங்களா, உலக உருண்டை வச்சுக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. இது ஒரு பொம்மை அழகா இருக்கும் பாருங்க. வேற லெவல் பார்க் இது. கிளி சத்தம்லாம் கேக்குதுங்களா? பாருங்க, இந்த கல் மேல ஏறி அழகா அங்க இருந்து ஓட்டையில பார்க்கலாம், ஏறி உட்காந்து விளையாடலாம். சரிங்களா? அடுத்தது வந்து இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்களா? அடுத்தது விளையாடுறதுக்கு. ஓகேங்களா? திறந்த வெளி உடற்பயிற்சி போற மாதிரி இது வந்து எல்லாமே இருக்கு இந்த இடத்துல. விளையாட்டு மையம், விளையாட்டு மைதானம் மாதிரி இதுல எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அவுட்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? விளையாடுறாங்களா? சூப்பரா விளையாடுறாங்களா? ஊஞ்சல்ல இருந்து, சர்க்கிள்ல இருந்து, எவ்வளவு அற்புதமா விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. குழந்தைங்கலாம் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாருங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. பாக்குறதுக்கு இந்த இடத்துல விட்டோம்னா 1 hour ஆனாலும் இங்கேயே உட்காந்துக்குவாங்க எல்லாரும். அவங்களும் விட்டுட்டு இவங்க பாருங்க பாருங்க, அழகா குழந்தைங்க. இந்த இது பாருங்க, சூப்பரா இருக்கும் இந்த குழந்தைங்க பாடுறது பாருங்க. பாத்தீங்களா? சூப்பரா இருக்கா? உங்களுக்கே பிடிச்சிருக்கும் கண்டிப்பா இந்த இடம். ஓகேவா? எப்படி இருக்கு பாருங்க. இடம்லாம், லொக்கேஷன்லாம் சூப்பரா இருக்குங்க. சேஃபான இடம் குழந்தைங்களுக்குலாம். எவ்வளவு அருமையா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. கயிறு ஏறுதல்ல இருந்து எல்லா விளையாட்டும் இருக்குதா? இங்க பாருங்க, குழந்தைங்க பொண்ணுங்கலாம் எவ்வளவு அழகா ஜாலியா விளையாடுறாங்க பாருங்க.
பாருங்க இது வந்து உடற்பயிற்சி கூட இந்த வந்து இது வந்து பாருங்க கிரவுண்டு சூப்பராக இருக்கா, பெரிய கிரவுண்டுங்க இது. ஃபுட்பால் கிரிக்கெட் எது வேணாலும் விளாடலாம் நம்ம கொண்டாந்து. எப்படி சூப்பராக விளாடுறாங்க பாருங்க, ஜாலியாக விளாடுறாங்களா, ரொம்ப ஜாலியாக விளாடுறாங்க பாருங்க. குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இங்க விளையாடுவாங்க. பேட்ல விளையாடுறாங்களா. அடுத்தது ஒரு ஜிம்மு மாதிரிங்க, இது எக்ஸசைஸ் பெரியவங்களுக்கு. இது அது குழந்தைங்களுக்கு பார்த்தோமா, இது பெரியவங்களுக்கு. கொஞ்சம் முன்னாடி பார்த்தது சரியா பாருங்க விளையாடுறாங்க. இப்போ வந்திருக்கிறது வந்து பின்பக்க நுழைவாயிலுங்க, பார்க்குக்கு பின்பக்கம் அவுட்டரில், அதாவது ரியர் என்ட்ரன்ஸ் எக்ஸிட். இந்த சைடில் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து இது வழியாக வெளியே போயிடலாம், இல்லை இது வழியாக வந்து அங்கே போகலாம், இது வழியாகவும் உள்ளே வந்து வெளியே போகலாம். ஓகேங்களா, எல்லா வகையிலையும் நம்ம உள்ளே வர்றதுக்கு வழி இருக்குது. இந்த ஊரை பார்க்க